அதாவது குடிநீர் என்பது ஒரு அவசியமான தேவை இன்னைக்கு மக்களுக்கு. அது கூட சரியான தரமான ஒரு குடிநீரை வழங்க முடியாத அரசாக இந்த புதுச்சேரி அரசு இருக்கிறது என்பதுதான் இதுல இருந்து தெரிஞ்சுக்கிற உண்மை. இந்த புதுச்சேரி ரொம்ப சின்ன மாநிலம். தண்ணின்றது ஒருத்தன் பசியோட இருந்தா கூட ஒரு சொம்பு தண்ணியை குடிச்சிட்டு இருப்பான். அதுவும் இந்த குறிப்பா இந்த 2 பகுதிகளும் நெல்லித்தோப்பு, இந்த உருளையன்பேட்டை பகுதியை சேர்ந்த இந்த மக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே தினக்கூலிகள். அவங்க எல்லாருமே ஏழ்மையான நிலையில இருக்கக்கூடியவங்க. அவங்க இந்த அரசு அளிக்கக்கூடிய இந்த தண்ணியை தான் பயன்படுத்துறாங்களோ, அவங்களால கேன் வாட்டரோ பியூரிஃபையர் வாட்டரோ எல்லாம் வாங்கி குடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த அரசு தண்ணியை அவங்க குடிச்சிருக்காங்க. இதுலதான் இந்த தண்ணியாலதான் இந்த பிரச்சனை ஏற்பட்டு கிட்டத்தட்ட இப்ப 40-50 பேர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. ஒரு சின்ன மாநிலத்துல முற்றிலும் அந்த தண்ணியை முழுவதுமாவே பியூரிஃபையரா தினந்தோறுமே கொடுக்கலாம். ஆனா இந்த அரசு அதையெல்லாம் செய்ய தவறி இருக்கிறது. இந்த மரணத்திற்கு காரணம் அரசு அதிகாரிகளுடைய அலட்சியம்தான் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் இங்க கடுமையா பதிவு செய்யறோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக அதன் தலைவர் முருகானந்தம் தலைமையில அந்த ஆய்வறிக்கையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. இந்த 2 குறிப்பிட்ட பகுதிகளும் ரொம்ப தாழ்வான பகுதின்றதால மழை நீர், சாக்கடை தண்ணி இதெல்லாம் அதுல கலக்கக்கூடிய அபாயங்கள் இருக்கு. இந்த மாதிரி கலந்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு அந்த பகுதியிலிருந்து இவ்வளவு பேர் இந்த வயிற்றுப்போக்கு இந்த பிரச்சனைகளால் இன்றைக்கு அவதிப்பட்டிருக்கிறார்கள். இது புதுச்சேரி மக்களிடத்திலே ஒரு பீதியை கிளப்பியிருக்கிறது. இந்த அரசு முழுமையான பொறுப்பேற்க வேண்டும். அந்த துறை அமைச்சரும் அதிகாரிகளும் இதற்கான முழு பொறுப்பேற்க வேண்டும். இதை தவறிழைத்த அதிகாரிகள் மீது உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் கோரிக்கையாக இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரிடத்திலே வைத்திருக்கிறோம். அவரும் அதற்கான தகுந்த நடவடிக்கைகள் எடுப்பதாகவும், இந்த சம்பவம் என்ன காரணத்தினால் நிகழ்ந்தது என்றதை அரசு ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக வெளிப்படுத்த வேண்டும். ஏன்னா இது அரசு மறைக்க முயற்சி செய்கிறது. தண்ணியாலதான் இந்த பிரச்சனை என்பதை மறைக்க முயற்சி செய்கிறது. அதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா தண்ணியில தான் ஏற்பட்டதுன்னு அந்த பகுதி மக்கள் எல்லாரும் சொல்றாங்க. ஒரே நாள்ல 40-50 பேருக்கு இந்த வயிற்றுப்போக்கு ஏற்பட்ட மருத்துவமனைக்கு போறாங்கன்னா வேற எந்த காரணமும் இருக்காது. குறிப்பிட்ட ஏரியாவில இருந்து மொத்த மக்களும் போய் அங்க 30-40 பேர் அட்மிட் ஆகுறாங்கன்னா இது குடிநீரால் மட்டுமே ஏற்பட்டது. அரசு இதனை மறைக்க முயற்சி செய்யாமல் உண்மையை ஒற்றுக்கொண்டு தவறு செய்த அதிகாரிகளை தண்டித்து இனி வரும் காலங்களில் இத்தகைய பிரச்சனை ஏற்படாமல் அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதை மாவட்ட ஆட்சியரிடத்திலும் வைத்திருக்கிறோம். அவரும் அதற்கு ஆவணம் செய்வதாக கூறியிருக்கிறார்.